தமிழக வெற்றி கழகம். அதுல வந்து விஜயே வந்து தலைவரா எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவரே லீடரா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்றதே வந்து 2024 தான் தெரியும். அதுல 2ஆம் லெவல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இல்லை. சினிமா டயலாக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாஸ்க் காட்டிட்டு சரிங்களா, நடிக்கிற பக்கத்துக்கு எல்லாரும் தான் வருவாங்க. சரிங்க, ரோட்ல போயிட்டு ஒரு சின்ன திரையில இருக்க யாரோ ஒரு ஆக்டர் வந்தா கூட இன்னைக்கு கூட்டம் வரும். விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அதனால அவருக்கு கூட்டம் வருது. பிரச்சனை இல்லாத அரசாங்கமே கிடையாது. தவறுகள் நடக்கும் சரிங்களா, தவறுகளை வந்து எந்த அரசாங்கம் உடனே சரி பண்ணுதுன்றதுதான் விஷயம். எல்லாமே 100% கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இதுக்கு தமிழகத்துல இருந்து ஆட்சி செஞ்சவங்க. போதைப் பொருள் சம்பந்தமா வந்து நிறைய செய்திகள் வெளியாகுது, வழக்குகளும் பதிவாகுது. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுங்கிற மாதிரி எந்த அப்டேட்டுமே எதுவும் வர்றதில்ல. அது ஏன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? முருகனுக்காக அந்த மாநாடுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அது அதுல அரசியல் பேசப்பட்டது கோர்ட்டே கண்டிச்சிருக்கு. ஒரு அரசியல் மாநாடு மாதிரி தான் கொண்டு போனாங்க. அதனால பெரிய பிஜேபியோட ஒரு அரசியல் மாநாடு அப்படின்றது நம்ம சொல்லலாம். அது பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணல. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்துல இப்போ ரீசெண்டா நடந்த அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத், இதுல அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அஜித் குமாரோட மரணம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது மாதிரி யார் வீட்டுக்கும் நடக்கக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு நான் என்னோட ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட கலந்துரையாடல் போறோம் அப்படின்னா, திரு கிருஷ்ணகுமார் சார் அவர்கள். அவர் ரிஷபம் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர். அது போக சார் ஒரு சமூக ஆர்வலர். அவர் நிறைய பொதுநலன் வழக்குகள் எல்லாம் போட்டிருக்காரு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா 2016 குழந்தைகள் கடத்தல் அது சம்பந்தமா அவர் போட்ட வழக்குல ஆன்டி சைல்டு டிராபிகிங் விங் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகி இன்னைக்கு காணாம போற குழந்தைகளை அந்த விங் மூலியமா நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2016 திருவண்ணாமலை கிரிவல பாதையில மரங்கள் வெட்டப்படாமலும் மேலும் 2000 மரங்கள் நடப்பட்டு பாதுகாத்து வர்றதுக்கும் சார் போட்ட வழக்கு தான் காரணம். வணக்கம் சார். நீண்ட நாளா உங்களை இந்த மாதிரி பொது தளத்துல பார்க்க முடியல, எதனால சார்? வணக்கம்மா. நீண்ட நாளா பொதுவெளியில இல்லைன்னா நம்ம அரசாங்கம் தவறு செய்யுது, எங்கேயாவது பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்கு, நம்ம அரசாங்கத்தை சொல்ற எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னா தான் பொதுநல வழக்கோ கோர்ட்லயும் போயிட்டு நம்ம இந்த விஷயத்த போய் வழக்கா தொடருவோம். பட் சமீப காலத்துல கடைசி 4 வருஷமா திமுக அரசு வந்த உடனே எங்களோட கோரிக்கைகளும் எங்கேயாவது தவறு நடந்தா அதிகாரிகளும் அந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட நாங்க சொல்லும் போதே உண்மைத்தன்மை இருந்ததுன்னா உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. அதனால கோர்ட்டுக்கு போக வேண்டிய நெசசிட்டி எங்களுக்கு இல்லை. அரசாங்கம் செய்யும் வேலைகளை நாங்கள் உன்னிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நான் ஒரு 2 கேஸ் போட்டேன். 2 கேஸுமே நம்ம அடையாறுல இருக்க ரீலொகேஷன் ஆஃப் ஆக்கிரமிப்புகளுக்கு எடுத்து அவங்களுக்கு வேற இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2015 கேஸ் நடந்துட்டு இருந்தது. அதை போன வருஷம் நாங்கள் ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் மூலிமா இன்னைக்கு அங்கே இருக்க ஆக்கிரமிப்பு அத்தனை பேருக்குமே வீடுகள்லாம் தரப்பட்டுடுச்சு. ஸோ இது மாதிரி அரசாங்கத்து அலிகேஷன்றது நம்ம தவறு நடந்தால் மட்டும் தான் அலிகேஷன் சொல்ல முடியும். தவறை திருத்திக்கக்கூடிய இருக்க அரசாங்கம் அதிகாரிகளும் இருக்கும் போது அது காம்ப்ளிகேஷனா தெரியலமா. அதனால நாங்கள் கோர்ட்டுக்குள்ள பொதுவழி அகைன் பார்க்கும் போது பிரச்சனைகள் இருந்தால் தானே பேச முடியும். ஸோ பிரச்சனைகள் நாங்கள் சொல்லும் போதே தீர்வு கிடைக்கிற இடத்துல இருக்குதுன்றதால நாங்கள் பொது வழியில வரலாமா. இப்போ ரீசன்ட் டேஸ்ல திருவண்ணாமலையில ஹைவேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க சார்? ஆக்சுவலா திருவண்ணாமலையில மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது கிரிவல பாதையிலன்றது தெளிவா என்ஜிடி ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ஜிடி என்றால் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், பசுமை தீர்ப்பாணையம் கொடுத்த கோர்ட் ஆர்டர்ஸை கிளியரா வயலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இது சம்பந்தமா செந்தில்குமார் என்ற ஒரு நம்ம பொது சமூக ஆர்வலர் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால இப்போ இன்றைய காலையில அந்த மரங்கள் வெட்டப்படாதுன்ற உறுதி கொடுத்திருக்காங்க. பட் அதுக்கான இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க வாலண்டியர்ஸ். இது வந்து என்ஜிடியில் வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை வந்து வழக்கு தொடரலான்னு இருக்கும். சார், மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கிற அந்த மயில் சிலை திருட்டுக்காக ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க. இப்போ அந்த வழக்குல என்ன அப்டேட் இருக்கு சார்? மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் டெம்பிள்ல மயில் சிலைக்காக நாங்கள் ஒரு வழக்கு திறந்தோம். சரிங்களா? அந்த வழக்கு எதுக்காக திறந்தோம்னா, அந்த விசாரணை அதிகாரிகளை மாற்றி நல்லபடியான விசாரணை பண்ணணுன்றதுக்காக வழக்கு திறந்தோம். இது வந்து ஹைகோர்ட் வந்து இந்த சிலையை கண்டுபிடிக்க முடியல, அதனால மறுபடியும் பழைய மாதிரி மயில் வாயில தாமிரம் இருக்க மாதிரியே சிலையை செஞ்சு வைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறைக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அது ப்ராசஸ் விஷயமா நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் வந்து சிலை மாற்றி வைக்கப்படும். அப்படி இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலான்னு இருக்கோம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில பிஜேபி அதிமுக கூட்டணி தமிழகத்துல வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுமா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்குமான்றதே ஒரு கேள்வி. அதுவும் பிஜேபி வந்து அவங்க கூட கூட்டணி வச்ச பிறகு அது நிச்சயமா இருக்காதுன்ற அளவுக்கு அதிமுக தொண்டர்களே ஃபீல் பண்றாங்க. இதுதான் இங்க தமிழ்நாட்டில் இருக்க நிறைய அரசியல் வல்லுநர்களும் சொல்றாங்க, மக்களோட இதுவாகவும் இருக்கு. இப்போ 4 வருஷமா திராவிட மாடல் ஆட்சி, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? திராவிட மாடல் ஆட்சி என்பது வந்து மக்களுக்கான ஆட்சி. ஒரு அரசாங்கத்தை வந்து நிறைய பேர் வந்து பிளேம் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பட் அந்த அரசாங்கம் நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்கு. ஜிடிபி வைஸ்ல பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்ல பார்த்தா தமிழகம் தான் நம்பர் 1 வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டேட்டா. அப்படி பார்த்தா அரசு வந்து வளர்ந்துருக்கு. மாநிலங்களுக்கான உரிமையை வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு கிட்ட அடமான வைக்காத, யார் காலிலையும் போய் விழாத சிஎம் அவர்கள் வந்து நம்மளோட மரியாதையை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுக்கு உடனே தீர்வு காணப்படுது. பிரச்சனை இல்லாத அரசாங்கமே கிடையாது. சரியா? இப்போ குஜராத்தில் கூட நம்ம சொல்றோம் இது நல்ல கவர்னன்ஸ் சொல்லிட்டு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு வந்துருச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டினவங்க வந்து பிரிட்ஜ் வந்து மக்களுக்கான ஒரு தளம். அதில் பாருங்க அடிச்சு போய் பல பேர் இறந்துருக்காங்க. அதனால அந்த அரசை குறை சொல்லலை. தவறுகள் நடக்கும். சரிங்களா? தவறுகளை வந்து எந்த அரசாங்கம் உடனே சரி பண்ணுதுன்றதுதான் விஷயம். எல்லாமே 100% கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இதுக்கு தமிழகத்துல இருந்து ஆட்சி செஞ்சவங்க. ஓரணியில் தமிழ்நாடு, இத பத்தி ஒரு சமூக ஆர்வலரா உங்களோட கருத்து என்ன சார்? முதலமைச்சரோட ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஓரணியில் தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவே ஓரணியில நிக்க வைக்க வேண்டிய இடத்துக்கு போய் இது அடுத்த எம்பி எலெக்ஷன்ல போய் நிற்கும் என்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்ல, தமிழகத்துல இருக்க மக்கள்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்ற போகும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போகும்போது இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஒன்று பண்ணுவாங்க. பிஃபோர் ஆள் சேர்க்கும் முகாம்ல ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மக்கள் வந்து விருப்பமா வந்து சேர்றாங்க. இது வந்து திமுக அரசின் சாதனையை குறிப்பிட்டு போற விஷயம்ன்றதால இது மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்ன்றது என்னோட கருத்து. சிவகங்கை மாவட்டத்துல இப்போ ரீசெண்டா நடந்த அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத், இதுல வந்து அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க? சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமாரோட மரணம் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது மாதிரி யார் வீட்டுக்கும் நடக்கக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு வந்து நான் என்னோட ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுல வந்து என்னன்னா, நம்ம இந்த சம்பவம் வெளியில வந்த உடனே சரியா அந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்த அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே நம்ம சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள இப்போ வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்காங்க அரசாங்கம். அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த வழக்கில் யாருமே தப்ப முடியாதுன்றது வந்து சிஎம் பர்சனாக வந்து வாக்கு கொடுத்துருக்காரு. இது மாதிரி தவறுகள் நடக்காக கூடாது. சரியா? நடந்துருச்சு. அதுக்கு வருத்தம் தான் என்னால் தெரிவிக்க முடியுது. சரிங்களா? எல்லாருமே தமிழக முதலமைச்சரே வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு வாட்டி நடக்காது இருக்கணும்னு சொல்லிட்டு இதுல என்ன விஷயம்னா, தமிழ்நாடு அரசு நல்லா இருக்கு. அரசாங்கத்தில் வேலை செய்யல சில அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க பண்ற தவறாலதான் அரசாங்கத்துக்கு வந்து கெட்ட பேர் வருது. அது மாதிரி இருக்க அதிகாரிகளை வந்து களை எடுக்கணும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். சின்ன லெவலா இருந்தா கூட பனிஷ்மெண்ட் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தா அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். டாப் மோஸ்ட்ல இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி இருக்க அதிகாரிகளுக்கு தவறு நிச்சயமா அங்க நடக்கிறது கிடையாது. கீழே லெவல்ல இருக்க ஆபீசர்ஸ் தவறு பண்ணிட்டு இது மாதிரி அரசாங்கம் வந்து சிஎம் மன்னிப்பு கேட்கற லெவல்ல வச்சிருக்காங்கன்னும் போது அது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். என்னோட கோரிக்கை என்னன்னா, தமிழக அரசுக்கு வழக்குல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் அரெஸ்ட் பண்ணி அவங்க உள்ள ரிமாண்ட் ஆயிருக்காங்க. இது வழக்குக்கு காரணமா இருந்து பொய் வழக்கு கொடுத்த நிக்கிதாவை மிக விரைவில் கைது செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க நிறைய
ஊழல்கள் வழக்கு அவங்க மேல இருக்கு, ஜாப் ராக்கெட்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து மறுபடியும் விசாரிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு என்னோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இப்போ போதைப் பொருள் சம்பந்தமா வந்து நிறைய வந்து செய்திகள் வெளியாகுது, வழக்குகளும் பதிவாகுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆகுதுங்கிற மாதிரி எந்த அப்டேட்டுமே எதுவும் வர்றதில்ல. அது வந்து ஏன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? போதைப் பொருள் விஷயமா வந்து தமிழ்நாட்டை வந்து காக்கிறதுக்கு வந்து சிஎம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சே நோ டு ட்ரக்ஸ், அதுக்கு தனி தீர்மானம் கூட சட்டப்பேரவையில தாக்கல் செஞ்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் சரி, அதை வந்து விற்கிறவங்க, புரோக்கர்ஸ், டீலர்ஸ் யாரானாலுமே நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இன்னைக்கு வந்து ட்ரக் விங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, முதல்ல மாதிரி அது வந்து சர்க்குலேஷன்ஸ்ல இருக்க இது வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ வந்து அது மாணவர்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு பேரணிகளும் காலேஜ் லெவல், ஸ்கூல் லெவல்ல வந்து ட்ரக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம தமிழக காவல்துறை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால வந்து வருங்காலம் வந்து காக்கப்படும்ன்றது தான் என்னோட நம்பிக்கையா இருக்கு. இப்போ பிஜேபி வந்து முருகன் மாநாடு வந்து நடத்தினாங்க. அது வந்து பெரிய எதுவும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தின மாதிரி தெரியல. யாருமே அதை வந்து கண்டுக்காத மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து முருகன் மேல வச்சிருக்க பக்தி இது ஒரு விஷயம். அந்த மாநாடு தாக்கம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் முருகனுக்காக அந்த மாநாடுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அது வந்து அதுல அரசியல் பேசப்பட்டது வந்து கோர்ட்டே வந்து கண்டிச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரி தான் கொண்டு போனாங்க. அதனால வந்து பெரிய பிஜேபியோட ஒரு அரசியல் மாநாடு அப்படின்றது நம்ம சொல்லலாம். அது பெரிய தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணல. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து இந்து அறநிலைத்துறை மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு தலைமையிலான அமைச்சர் இருக்காரு. அவங்க வந்து திராவிட மாடல் எல்லாரும் சொல்றாங்களே, எந்த கோயிலுக்கு நம்ம செய்ய மாட்டோம் சொல்லிட்டு அவங்க தான் அதிகமான கும்பாபிஷேகமே பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். இது வரைக்கும் வரலாறுலயே வந்து இது மாதிரி வந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சியில இவ்வளவு கோயிலுக்கான கும்பாபிஷேகத்தை வந்து அவங்க பண்ணதில்லை. எல்லா கோயிலையுமே போய் பாருங்க இன்னைக்கு. தட் இஸ் கோயில் வந்து அப்படியே புறநன்மைச்சு அழகா இருக்க முடியும். தட் இஸ் இது வந்து ஒரு சோழர்கள் ஆட்சி மடியும் மீண்டு கொண்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வருது. அதே மாதிரி ஒரு சில சிறிய கோயில்களுக்கும் இப்போ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சியில 2ஆம் நிலை தலைவர்களை அடையாளம் கண்டுவிட்டாரா? தாவேக தமிழக வெற்றி கழகம், அதுல வந்து விஜயே வந்து தலைவரா எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதுல 2ஆம் லெவல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல்வாதிகளால மட்டும்தான் அரசியலை கணிக்க முடியும், மக்களுக்கு என்ன தேவைன்றது சொல்ல முடியும். சினிமா டயலாக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாஸ் காட்டிட்டு சரிங்களா, நடிக்கிற பக்கத்துக்கு எல்லாரும் தான் வருவாங்க. சரிங்க, ரோட்ல போயிட்டு ஒரு சின்ன திரையில இருக்க யாரோ ஒரு ஆக்டர் வந்தா கூட இன்னைக்கு கூட்டம் வரும். பட் இவர் விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அதனால அவருக்கு கூட்டம் வருது. 2ஆம் லெவல் லீடர்ல ஃபர்ஸ்ட் அவரே லீடரா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்றதே வந்து 2024 தான் தெரியும். அவர் வந்து 2ஆம் லெவல் லீடர்ஸ் சொல்ற அளவுக்கு அவங்க கட்சியில வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைங்க. இப்போ அவரோட அரசியல் வந்து விஜயகாந்த் அவர்கள் போல இருக்குமா அல்லது சரத்குமார் அவர்கள் போல இருக்கும்? இந்த கேள்விக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது. விஜய் அப்படின்னும் போது நான் விஜயோட ஒரு தீவிரமான ஃபேன். ஒவ்வொரு படமும் வந்து நான் ரசிச்சு பார்ப்பேன். ஆனா அவர் தலைவரா ஒத்துக்கிற கூடிய அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் கிடையாது. இன்ஃபேக்ட் தலைவான்னு ஒரு படம் வந்தது, அது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அரசு வந்து ரிலீஸ் பண்ணவில்லை. அந்த படத்தை வந்து நான் இங்கிருந்து ஃபிளைட் போட்டு பாம்பேலாம் போய் பார்த்துருந்துருக்கேன். இது வந்து விஜய் மேல நான் வச்சிருந்த ஒரு கிரேஸா இருக்கலாம், அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. பட் ஆனா அரசியல் வந்து அவர் வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, அவர் மட்டும் நம்பி ஆரம்பிக்கல, தலைவரா தமிழக மக்களை நம்பி ஆரம்பிக்கல. அவர் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு தலைவர்களை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு. அவரை வந்து நீங்க விஜயகாந்த் கூட எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. விஜயகாந்த் மக்களின் தலைவர், அதுக்கு வந்து மிக சிறந்த உதாரணம். அவர் இறந்து போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்து அவருக்காக வந்ததுன்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் கூட எல்லாம் நீங்க அவரை கம்பேர் பண்ண, இன்ஃபேக்ட் சரத்குமார் சாரை கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது விஜய. ஏன்னா வந்து அவரெல்லாம் வந்து ஒரு நல்ல கட்சியை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிஜேபி போய் சேர்ந்துட்டாரு, அவரால் முடியலன்னு சொல்லிட்டு சரிங்களா. பட் இவங்களுக்கு ஈக்குவல் எல்லாம் விஜய் கிடையாதுங்க. அவர் வந்து நடிகரா ஒத்துக்கலாம் விஜய. அது மாதிரிதான் தமிழக மக்கள் பார்ப்பாங்க. இதுக்கான பதில் வந்து அடுத்த 26ல வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்றது. எம்ஜிஆர் ஜெயலலிதா போல விஜய் த்ரிஷா லெகசி வந்து இருக்குமா? இது ப்ரீமெச்சூரா கூட இருக்கலாம் இந்த கொஸ்டின். அப்போ பின்னாடி வந்து அன்றே கணித்தார்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லும்ல, அதுக்காக. எம்ஜிஆர் ஜெயலலிதா
இவர்கள் மாபெரும் தலைவர்கள், மக்களால் உணர்ந்து ஏத்துக்கப்பட்ட தலைவர்கள், வாழும் தலைவர்கள். இறந்த பெண்ணும் பல வீட்டுல வாழ்றாங்க. விஜய், திரிஷா வந்து நடிகர்கள். அததான் அவங்கள நம்ம ரசிக்கலாம். வெள்ளித்திரையில, சின்ன திரையில மக்கள் வந்து அவங்க மக்களுக்குன்னு எதுவுமே செய்யல. மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா நம்ம சொல்லலாம், டைம் இருக்கு. பட் ஆனா இவங்க 2 பேரையும் வந்து மக்கள் அந்த அளவுக்கு, ஏன்னா ஜென்ரேஷன் மாறிடுச்சு சரியா, அதனால டெஃபினட்டா வந்து இவங்க நடிகர்களாக தான் பார்ப்பாங்க மக்கள்.